ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, இப்போது வந்து தமிழ் வந்து நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் படிக்க வந்து எங்கேருந்து படிக்கிறது, நிறைய இலக்கணம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி படிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து நிறைய அகாடமி வந்து இப்போது மார்க்கெட்டில் நிறைய தமிழ் புக்ஸ்க்காக போட்டிருக்காங்க. அதில் ஒரு புக்கு தான் வந்து ஜேடி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இன்றைக்கி அந்த புக்கை தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த புக்கோட என்னென்ன வந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அந்த புக்கோட வந்து ஒரு கார்டு ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸு, ஒரு ஹைலைட்டரு, அதுக்கப்புறம் ஒரு பென்னு. இந்த மூணுமே வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த புக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் தான் அந்த புக்கோட ஆசிரியர். புக்கு இப்படி தாங்க இருக்குது. ஜேடி தமிழ் அப்படிங்கிற புக்கு வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடிஷன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இவங்க இந்த அகாடமியிலேருந்து புக்கு போடுறாங்க. ஸோ எல்லாம் முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தலைப்பு வாரியாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் என்னென்ன தலைப்புகள் என்னென்ன பேஜில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த மாதிரி சொல்லகராதி, அதுக்கப்புறம் வந்து எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல், அதுக்கப்புறம் வந்து எளிய மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஒரு யூனிட்டுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ யூனிட் 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, வேர்ச்சொல் அறிதல், இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டா என்னன்னு புரியாதுல்ல. ஸோ அதுக்கு பேஸ் என்னென்னா புணர்ச்சி. அந்த புணர்ச்சி பழைய புக்கு, புது புக்கு, இது எல்லாத்துலேயுமே என்னென்ன கிளாஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பேர் முதற்கொண்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இது 8ஆம் வகுப்பு இயல் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்கள் மற்றும் பொறுத்துக, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ புணர்ச்சி அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை. புணர்ச்சி அப்படின்னா நீங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாமே நல்லா இதிலே படிச்சிடலாம். இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறது பூரா கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை, புக் பேக்குக்கு பின்னாடியும் சிலது கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுக 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை விட பேப்பர் குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பேப்பர் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து சந்திப்பிழைக்கு வந்து பேசிக்கே வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படிங்கிறது. அதுவும் நீங்கள் வந்து பழைய புக்கு புது புக்குன்னு சொல்லி அங்கே எங்கே தேட தேவையில்லை. இதில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இது நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நிறையா பண்ண வேண்டிய இது இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து சாம்பிளுக்கு தான் 2 டாபிக் நான் காட்டுறேன். ஆனால் இதே மாதிரி வந்து உங்களுக்கு இதை பாருங்கள், இங்கேயும் வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து அதோட பிழை திருத்தம், சந்தி பிழை நீக்கி எழுதுக, இதுக்கு மட்டுமே நிறைய கொடுத்துருக்காங்க. உங்கள் பிழை திருத்தம் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லகர வேறுபாடுகள் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மயங்குழினா என்ன, அது எங்கேருந்து நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்லாம் வந்து கொடுத்துட்டு அதோட பொருள் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இன எழுத்துக்கள், அப்புறம் சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் எல்லாமே பழைய புக்கு புது புக்கு எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சொல்லும் பொருளும் அறிதல், அதே மாதிரி நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கு நல்லா இருக்குது. இது வந்து பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது, உண்மையாக நான் படிக்கிறதுக்காக நான் வாங்கினது. ஸோ அந்த ஒரு இது தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து பத்திரிக்கை செய்திகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா
ஆவண உள்ளடக்கங்களை பகிர்ந்து கொள்ளுதல் திறன். பத்திரிகை செய்திகள்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதெல்லாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி மொழிபெயர்ப்பு ஆங்கில சொல் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எத்தனை சொற்கள் இருக்குது. அதே மாதிரி இது வந்து பிறமொழி சொற்கள் மற்றும் தமிழ் சொல் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போனோம்னா கவர்மெண்ட் ஆர்டர்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அரசாணை கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சுற்றறிக்கை ரெடி பண்ணால் எப்படி, ஒரு ஆக்ட் போடணும்னா எப்படி, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இப்போது இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு வந்து திருக்குறள் அப்படின்னு சொன்னால் எல்லா திருக்குறளும் வந்து உங்களுக்கு ஒரே பேஜில் கொடுத்துட்டாங்க. ஸோ திருக்குறள் அப்படின்னா திருக்குறள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது திருக்குறள் அப்படின்னா உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே வந்து தொகுத்து கொடுத்துறாங்க. பாருங்கள், வேறு பெயர்கள் என்ன, பதின்மர் உரை, ஸோ என்னென்னலாம் இருக்குது, யாரெல்லாம் எந்தெந்த லாங்குவேஜில் மொழிபெயர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாராணி விக்டோரியா மகாராணி அவங்களோடது அந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருக்குறளை பற்றி என்னென்ன மாதிரியான கூற்றுக்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த 20 அதிகாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20 அதிகாரங்களுக்கும் ஒரு பேஜில் ஒரு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒழுக்கமுடைமை அப்படின்னா 10 திருக்குறள், அதுக்கு மீனிங்கு அப்படி கொடுத்துட்டாங்க. பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல்னு நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை அப்படியே வாசித்து விட்டுடலாம். நடுவு நிலைமை, கல்வி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பழமொழி 400, இந்த அறநூல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நாலடியார், நான்மணிக்கடிகை எல்லாம், அந்த பழமொழி 400 எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே பேஜில் கொடுத்துட்டாங்க. பழைய புதிய புத்தகத்தில் நீங்கள் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக முதுமொழி காஞ்சி, அதாவது பழைய புக்கு புது புக்கு +1 +2 சிறப்பு தமிழ், பழசு புதுசு எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் இருக்கிறதெல்லாம், அதாவது புக்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தொகுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கிட்டு வந்து தேட தேவையில்லை. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் வந்து 465 rupees காசு கொடுத்து நான் வந்து வாங்கி தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே எப்படி இருக்குது, இது வந்து படிக்கிறதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். உண்மையிலே இவங்க ஃபஸ்ட் டைம் அந்த புக்கை போடுறாங்க. நான் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, ஏன்னா இது மாதிரி வாங்கினது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைமாக நானும் புக் வாங்குகிறேன். ஸோ நல்லா இருக்குமா என்னென்னு எனக்கும் தெரியாமல் ஒரு டவுட்டில் தான் வாங்கினேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த புக்கை தான் வாங்கணும் அப்படின்லாம் நான் வந்து சொல்லலை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும். படிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வந்து எந்த புக் வேணாலும் மார்க்கெட்டில் வாங்கலாம். ஸோ நல்லா படிக்கணும். ஸ்கூல் புக்ஸை படித்ததுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ்க்கு மற்ற புக்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது.